ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் பத்தி பார்க்கலாம். இது எங்க சார் அப்ளை பண்ணோம் அப்படின்னா, ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் இஸ் அப்ளைட் ஒன்லி இந்த அண்டர் கண்டிஷன் ஆஃப் யூனிஃபார்ம் ஆக்சிலரேட்டட் மோஷன். அப்போ அந்த மோஷன் வந்து எப்படி இருக்கணும்? ஆக்சிலரேஷன் யூனிஃபார்மா இருந்தால் மட்டும்தான் இந்த ஈக்குவேஷனை நம்ம அப்ளை பண்ண முடியும். இன்கேஸ் வெலாசிட்டி யூனிஃபார்மா இருந்துச்சு அப்படின்னா யூஸ் பண்ற ஃபார்முலா வெலாசிட்டி ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட், நிறைய பேர் தெரியல இதை சம் போடும்போது. புரியுதா? இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நீங்க பாருங்களேன், v ஈக்குவல் டு u பிளஸ் ஏடி. இது உங்களுக்கு தெரியும். v னா என்ன? ஃபைனல் வெலாசிட்டி. u னா என்ன? இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஏங்கிறது என்னது? யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன். t டைம் டேக்கன். நெக்ஸ்ட் s ஈக்குவல் டு ut பிளஸ் half at ஸ்கொயர். நெக்ஸ்ட் பாருங்க, v ஸ்கொயர் ஈக்குவல் டு u ஸ்கொயர் பிளஸ் 2as. அப்படி இல்லைன்னா v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் ஈக்குவல் டு 2as. லாஸ்ட் மட்டும் பாருங்களேன், s nth u பிளஸ் a பை 2 2n மைனஸ் 1. இப்போ இந்த ஈக்குவேஷன் பாருங்களேன், இந்த ஈக்குவேஷனுக்கும் இந்த ஈக்குவேஷனுக்கும் என்ன சார் டிஃபரெண்ட் அப்படிங்கிறத பார்ப்போம். இங்க பாருங்களேன், இப்ப இதுதான் ஒரு இங்க பாருங்க, லிசன். இது ஒரு கிராஃப் ஆகலாம் டைம். இங்க மேல வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் எஸ், இது டைம், அது டி. ஸோ இந்த கிராஃப்ல ஸ்டார்ட் பண்ணும்போது டைம் 0, டிஸ்பிளேஸ்மெண்ட் 0வா இருக்கு. இப்போ வந்து பார்க்குறப்ப இது 1 செகண்ட், இங்க 2 செகண்ட்ஸ், இங்க 3 செகண்ட்ஸ், இங்க 4 செகண்ட்ஸ், இங்க 5 செகண்ட்ஸ். டைம் வந்து என்னது? செகண்ட்ஸ்ல வச்சிருக்கேன். இங்க 5 மீட்டர், 10 மீட்டர், 15 மீட்டர், 20 மீட்டர், 25 மீட்டர், சும்மா ரஃபா போட்டிருக்கேன். ஓகேவா? இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த எஸ் ஈக்குவல் டு யூடி அந்த ஈக்குவேஷன்ஸ் எப்போ அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஃப்ரம் த பிகினிங். ஃபார் எக்ஸாம்பிள் 2 செகண்ட்ஸ்ல எனக்கு வந்து எவ்வளவு டிஸ்பிளேஸ்மெண்ட் வேணும்னு கேட்டாங்க அப்படின்னா 0ல இருந்து 2 செகண்ட்ஸ் தான் கண்டுபிடிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் 4 செகண்ட்ஸ் கேட்டாங்க அப்படின்னா 0ல இருந்து 4 செகண்ட்ஸ் தான் கண்டுபிடிக்க முடியும். எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணீங்கன்னா செகண்ட் ஃபார்முலா எஸ் ஈக்குவல் டு யூடி பிளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர். ஆனா எஸ் nth ஃபார்முலா கேட்கறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் nங்கிறது nth செகண்ட், n ஈக்குவல் டு 4 செகண்ட்ஸ் கேட்கறாங்க அப்படின்னா 4 செகண்ட்ஸ்ங்கிறது எனக்கு கரெக்டா த டிஸ்டன்ஸ் பிட்வீன் 3 செகண்ட்ஸ் அண்ட் 4 செகண்ட்ஸ். அப்ப பர்டிகுலரா nth செகண்ட்ஸ், அப்ப 4th செகண்ட்ஸ்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது கரெக்டா பிட்வீன் 3 and 4. எக்ஸாக்டா இந்த மாதிரி பிட்வீன் பர்டிகுலர் nth செகண்ட்ஸ்ல நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா யூஸ் பண்ற ஃபார்முலா தான் எஸ் nth. ஆனா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃப்ரம் த பிகினிங் அங்கதான் அப்ளை பண்ண முடியும். புரியுதா? ஓகே, தேங்க்யூ.